மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் நம்ம புலவர் ஐயா சந்திக்க வந்திருக்கோம். சில ராசிகள் பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஐயா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையும் முதற்கொண்டு சொல்லிவிடுவார். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு ஆள். சில ராசிகள் பற்றி அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேயர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இது சும்மா ஒரு கண்ணோட்டமாக இதை பார்க்குறோம். ராசிகள் அடிப்படை எப்படி இந்த தத்துவ பிரகாரம் போகுதுன்னு. ஸோ ஒரு குறிப்பிட்ட ராசிகள் ஐயா இன்றைக்கி சொல்கிறதுக்காக இருக்கார். அவங்ககிட்ட கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பாக சந்தோஷம். அடுத்து இப்போ இந்த கும்பராசி எப்படி? ஆமாம், கும்பராசிக்காரர்கள் எப்படின்னு கேட்டால், கும்பத்தில் 3, ஒன்று பூரட்டாதி, உத்திரட்டாதி, சதயம், 3 நட்சத்திரம். ஆமாம், சதயத்தை பெரும்பாலும் குதிரை அப்படின்னு சொல்லுவார்கள். அது ஏன் என்றால் சதய நட்சத்திரத்துக்கு பெரும்பாலும் சதய நட்சத்திரத்துக்கு சோடி யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கையில், சோடி யார் அப்படின்னா மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் குதிரை. குதிரை ஆண் குதிரை பெண் குதிரை அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் பொருத்தத்தில் கொண்டு வருவாங்க. இப்போ நிறைய ஜாதகர்கள் இருக்காங்க. அந்த காலத்தில் வள்ளுவர்கள், குருக்கள் இவர்கள் தான் ஜாதகம் எழுதுவார், ஜாதகம் பார்ப்பாங்க. இப்போ எனக்கு கூட ஜாதகம் எழுதும் போது ஒரு வள்ளுவர் சமூக பண்டாரம்னு எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் நானூர்னு அவர்கிட்ட தான் என் ஜாதகத்தை எழுதுனது. அவர் எழுதும் போதே சொன்னார், இதான் ஜாதகம், இதான் லக்கணம், இதான் வாழ்க்கைன்னு சொன்னார். அவர் சொன்னது போலவே என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் இல்லை இன்னைக்கு உயிரோட. இப்போ என்னன்னு கேட்டால், உலகத்தில் பல கோடி ஜோதிடர்கள், பல கோடி சோசியர்கள் ஆண்டவன் அனுகிரகத்தால் ஏதோ மக்களுக்கு தொண்டு செய்யணும், மக்களுக்கு நன்மையை செய்யணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு இவ்வளோ பேர் வருகிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள், வர்றார்கள், வந்துக்கிட்டு இருக்கார்கள். அந்த வருவோர்களையும் வந்துக்கிட்டு இருக்கிறவர்களையும் நன்மை செய்பவர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். நானும் ஒரு ஜோதிடர்ங்கிற முறையில், நாங்கள்லாம் ஒரு ஜாதி தான் ஜோதிடர்கள் எல்லாம். அதனால் சோதிடர்கள் தான் ஜாதின்னு சொன்னேன். நான் எதுக்கும் யாராச்சும் கேட்பாங்க, நான் யாரு நீ யாருன்னு கேட்டாலும் கேட்பாங்க. ஆமாம், அது ஆணவ சோதிடரும் இருக்காருல்ல. அதனால எல்லாருக்குமே இன்னைக்கு உலகத்தில் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாடகம் சோதிடர்கள் அதிகமாக வளர்ந்து நல்லதை செய்து நல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வெளிப்படுத்தி உண்மைகளை காட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் அவங்களை போல் 1000 பேர் வளரட்டும், வாழட்டும், வாழ்த்துக்கள். இருந்தாலும் இந்த கும்பராசி என்பது ஒரு நல்ல ராசி, உழைப்பாளி, சொல்லுவதை தட்டமாட்டார்கள், சிறப்பாக சீராக செயல்படுவார்கள், கடுமையான உழைப்பாளியாக இருப்பார்கள். தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும், தாய் தந்தையை பாதுகாக்கணும்னு செய்வார்கள். இடை நேரங்களில் தாய்மாமன் குடும்பங்களும் கொஞ்சம் ஒதுங்கிடுவார்கள். சில பேர் இல்லாமே இருப்பார்கள். அவர்களுடைய உழைப்பு நட்புக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர் கும்பராசி. நட்பு கிரகங்களாக நட்புக்காக உயிரை கொடுப்பார். நல்ல நேர்மை, உழைப்பு, நல்ல தத்துவம், எதையும் திறமையோடு செயல்படும் அதிகாரம், நல்ல ஒரு வளர்ச்சி, கவர்மெண்ட் பவரில் இருக்கக்கூடியவர்கள், மாமேதையாகவே இருக்கக்கூடியவர்கள், பெரும்படியான ஒரு மருத்துவராகவோ பெரும்படியான ஒரு வக்கீலாகவோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சோகங்கள் நிறைந்திருக்கும், பொருளாதாரம் குறைந்திருக்கும், நண்பர்கள் நிறைந்திருப்பார்கள். இடைக்காலத்தில் அவரும் ஒதுங்கி இருப்பார்கள். இருந்தும் இவங்க கை ஓங்கி வர்ற நேரத்தில் சில கடன் நெருக்கடி அதிகரிக்கும், மனக்குழப்பம் அதிகரிக்கும். சில நேரங்களில் ஏதாவது இடுப்பு வலி, முழங்கால் வலி, கழுத்து புரடி வலி, இப்படிப்பட்ட சிறு நோய்கள் வரலாம். ஒரு இடத்த வாங்கி போடுவார்கள், மறு இடத்தில் குடியிருப்பார்கள். சில சந்தர்ப்ப சூழ்நிலையை இவங்களுடைய கஷ்டம் வரும்போது அந்த இடத்தை வித்துருவார்கள். சில நேரங்களில் வாகன விபத்துகளால் ஒரு 3 முறை தவாளிக்க வாய்ப்புகள் உண்டு. மனைவி என்ற அடிப்படைகள் வரும்போது அது ஒரு இடத்துல எதிர்பார்த்து இருப்பார்கள், அது நிறைவேறாமல் போயிடும். மறுஇடம் திருமணம் முடிப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கசப்புகள் தொடர்ந்து வரும். அந்த கசப்புகள் என்பது இந்த கும்ப ராசிக்காரர்கள் தூண்டுவதல்ல. யதார்த்தமாக அது வாயெல்லாம் யதார்த்தமாக வந்துடும், அது கொஞ்சம் வம்பா கொண்டு போய் விடும். இப்படியெல்லாம் உண்டு. அவர்களுக்கு ஆயுள் விருத்தியும் உண்டு. 2வது அரசியல் தத்துவத்திலையும் இல்லை கவர்மெண்ட் பக்குவத்திலையும் உழைப்பால் உயரக்கூடிய அடிப்படையும், மேலும் பட்டப்படிப்புகள் மிக சிறந்து படிக்கக்கூடிய வாய்ப்பும் அவர்கள் பெற்றிருப்பார்கள். 4 பக்கமும் அவர்களுடைய மனம் நிரந்தரமாக இருக்கும். 4 நண்பர்களுக்கும் அவருடைய
தொண்டு வளர்ச்சியை தூண்டும், மகிழ்ச்சி இருக்கும். அவருக்கு அந்த கும்பராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியே இருக்காது. என்னங்க அப்படின்னா, ஏங்க நான் நேற்று மனசு திருப்தி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், போகிறேன் வர்றேன், நேற்று அவ்வளவு வந்துச்சு கையில் இல்லை, இந்த இவ்வளவு வந்துச்சு கையில் இல்லை, சிரமத்தை அணிவிச்சுக்கிட்டு இருக்கேன், அக்கா தங்கச்சோட நான் 5-6 பேரோட பிறந்துட்டேன், நீ சிரமமாக இருக்குது, அப்படி 3வது மனையில் தான் வந்து குடியிருக்கிறேன், இங்கேயே எனக்கு நல்லா இல்லை, கடன் நெருக்கடியில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு அடைகிறது மாதிரி செய்தியை சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் சில கிரக அமைப்புகளும் கூட இருக்கும். சில நல்ல மனசு இருந்தும் அவர் கஷ்டப்படுவார். சில நேரங்களில் கடவுளை கும்பிடுவோமா விட்டுருவோமா, என்ன நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமெல்லாம் வருது அப்படின்னு வேகப்படுவார். ஆனால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவனை குறை சொல்லுவது தப்பு. என் கேள்வி, ஆண்டவன் மேல் குறை சொல்லக்கூடாது. நம்ம கஷ்டத்தை நம்ம தான் தீர்க்கணும். ஆண்டவன்கிட்ட படிஞ்சு எனக்கு ஏதாவது செய், நான் உன்னை வணங்குறேன் அப்படின்னு கேட்கணும், பணிவோடு கேட்கணும். ஆண்டவங்கிட்ட வந்து பாஞ்சு போய் கேட்டாக்கா கொடுக்க மாட்டார். அன்போட அரவனோட தொண்டு செய்து அந்த ஆண்டவன் காலடியை தொட்டு கேட்டால் கொடுப்பார். மனிதன்கிட்ட பாயலாம், தப்பே இல்லை. ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு மனிதன் வந்து நம்ம தொடர்பான துரத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்கள்ட்ட பாஞ்சு தான் போகணும். ஒரு நல்ல முறையில் நம்மகிட்ட பணிஞ்சு இருந்தாலும் அவங்ககிட்ட ஒதுங்கி தான் குனிஞ்சு தான் போகணும். இந்த விதிமுறையெல்லாம் தெரிந்தவர்களும் கும்பராசிக்காரவர்கள் தான். படிப்படியாக உயர்ந்து அவர்கள் 40 வயதுக்கு மேல் 38 வயதுக்கு மேல் பெரும்படியான ஒரு பாக்கியத்தையும் குழந்தை குட்டிகளையும் நல்ல மனைவிகளையும் நல்ல அடிப்படையில் வளர்வார். ஆனால் தாய் உடல்நிலை பாதிக்கும். மாமன் குடும்பத்தில் ஒரு சிறப்பு இருக்காது. அண்ணன் தம்பி அடிப்படைகளில் கொஞ்சம் ஒற்றுமை இருந்தும் அவர்களுக்கு உதவி குறையும். அவர்கள் உழைப்பால் உயர்ந்து வளர்ந்து பெருமுடியான அளவுக்கு வளர்ந்துருவார். இது ஒரு அடிப்படை அந்த ராசியுடைய கும்பராசி அமைப்பு.